வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். 21/5/1991 நடந்த அந்த ஆண்டு 91 நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய நாடு முழுக்க அதிர்வை ஏற்படுத்திய ராஜீவ்காந்தி படுகொலை, இந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமருடைய படுகொலை இன்று வரை தொடர்ந்து செய்தியில் அடிவிட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள், கொலை குற்றவாளிகளாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்யப்பட்டவர்கள், தொடர்ந்து மாறி 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 அவர்களுடைய கருணை மனு நிராகரிக்கப்படுவது, உச்சநீதிமன்றம் செல்வது என்று பல்வேறு திருப்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் 2ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு ஒரு புத்துயிர் பெற்றிருக்கு. அதற்கு காரணமாக அமைந்திருப்பது தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் திரு ஞானதேசியன் அவர்கள் மத்திய உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு நாங்கள் இந்த ராஜீவ் கொலையாளிகளை 7 வரையும் விடுதலை செய்வது பற்றி தமிழக அரசு முடிவு செய்ததற்கு என்று சொல்லியிருந்தோமே, நீங்கள் அதில் என்ன முடிவெடுத்தீர்கள், உங்களுடைய முடிவை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று மீண்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த முடிவு முழுக்க முழுக்க தமிழக அரசுடைய முடிவு தேர்தலை மனதில் கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன. புலிகளையும் தமிழீழத்தையும் இந்த ராஜீவ் கொலை குற்றவாளிகளையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட இது உள்நோக்கம் கொண்டது என்று திரு சீமான் உள்ளிட்ட திரு வைகோ உள்ளிட்டவர்கள் கூட கடுமையான விமர்சனம் செய்கிறார்கள். தமிழக அரசுடைய முடிவு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று காங்கிரஸ் கட்சி கேட்க வேண்டாம், நிச்சயமாக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கு. பாராளுமன்றத்திலும் கூட இதை அனுமதிக்க, தமிழக அரசுடைய முடிவை அனுமதிக்க கூடாது சொல்லி மத்திய அரசு என்ன முடிவு செய்ய போகிறது பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம். தமிழக அரசு தொடர்ந்து ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு இதே போன்ற நிலைப்பாடு எடுத்தது. அதிமுக அரசு குறிப்பாக 2009க்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளர் நிலைப்பாட்டில் இந்த புலிகள் விவகாரத்தில், இலங்கை தமிழர் விவகாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் கண்டதாக நாம் பார்க்க முடியும். எனவே அவர் உள்ளார்ந்த ஒரு தெளிவோடு தான் செய்கிறாரே தவிர இது ஒரு அரசியல் நோக்கம் இல்லை என்று அதிமுக ஆதரவாளர்களும் இந்த எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் கருதுகிறார்கள். எது உண்மையான விஷயமா இருக்கிறது? ராஜீவ் கொலையாளிகள் விடுவிக்க முடிவு சாத்தியமா அல்லது அரசியலா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய அதிமுக தொலைமை இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை சேர்ந்த தலைவர் திரு ஷேக் தாவூத் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சி வரவேற்க. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில ஊடக பிரிவு தலைவர் திரு கோபனா நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சி வரவேற்க. அதேபோல வழக்கறிஞர் தமிழினி நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சி வரவேற்க. இந்த ராஜீவ் கொலை வழக்குடைய தலைமை புலனாய்வு அதிகாரி திரு சிபிஐ ஓய்வு பெற்ற திரு ரகோத்தமன் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கோபநாட்டம் ஆரம்பிக்கலான்னு பார்க்கிறேன். உங்களுடைய கட்சியுடைய மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கார், அது ஏற்கவே முடியாது சொல்லியிருக்கிறாரு. இதே போன்ற முயற்சியை ஏற்கனவே தமிழக அரசு செய்திருந்த போதும் கூட அதோடைய நினைவூட்டல் கடிதமாகத்தான் இந்த கடிதத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஏற்கனவே 2014 ஒரு கடிதம் அனுப்பியிருக்குமே, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க தான் அனுப்பியிருக்குது. அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஓடிட்டு இருக்கும் போது இது திடீர்னு ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்ற குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் என்ன? அது எப்படி அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்ல முடியும்? பொதுவா ராஜீவ்காந்தி கொலை என்பது 1991 நடந்து 99 உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கியது. 2000 அவங்க கருண மனு கொடுக்கறாங்க. 2011 கருண மனு தள்ளுபடி செய்யப்படுது. இதற்கு பிறகு இன்றைக்கு அவர்கள் ஒரு முறை கவர்னர் ஃபாத்திமா நிராகரிக்கப்படுகிறது இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனையில இவர்களை விடுவிக்க வேண்டும். நாட்டில் சிறையில எவ்வளவோ குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்காங்க. தூக்கு தண்டனை பெற்றவங்க அல்லது ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் பலர் நாட்டில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்த நாடு முழுவதும் இருக்காங்க. ஆனால் ராஜீவ்காந்தியை கொன்ற 7 பேரை விடுவிக்க வேண்டும் என்பதில் இவ்வளவு அக்கறையை ஒரு மாநில அரசு காட்டுவது ஏன் அப்படின்னு பாக்குறப்போ, சரி, ஜெயலலிதாவுக்கு இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை, விடுதலை புலிகளை என்ன கொள்கைன்னு பார்த்தா, கடந்த காலத்தில் இந்த ராஜீவ்காந்தியை கொன்ற விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் இங்கிருந்து கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இங்கு விசாரிக்கப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியவர் ஜெயலலிதா. ஆக அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், ராஜீவ்காந்தியை கொன்ற விடுதலை புலிகள் மற்றும் சிலரை விடுவிக்க வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றுவது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஆக இதுல என்ன ஜெயலலிதா கொள்கைன்னு தெரியாது. ஆனா ஒரே ஒரு கொள்கை, கடந்த 2014 பிப்ரவரி மாதத்துல இதே போல ஒரு கடிதத்தை எழுதி இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேர்தலில் இதை அரசியல் ஆதாயம் தேடுவது, அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவோம் அவர் நினைக்கிறாங்க. அப்போ 2014 தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால் இதே போல ஒரு கடிதம், இதே நவம்பர் 2014 பிப்ரவரி மாசத்துல, அப்ப பிப்ரவரி, இப்ப மார்ச், தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி அரசியல் உள்நோக்கம் கொண்ட அரசியல் உள்நோக்கத்தோட இதை பயன்படுத்துறாங்களே தவிர, நான் கேட்கிறேன், ஜெயலலிதாவுக்கு கடுகளவு கூட நான் இந்த 7 தமிழர்கள் விஷயத்துல ஜெயலலிதா நாடகம் ஆடுகிறார், ஒரு நீலி கண்ணீர் வடிக்கிறார். ஜெயலலிதாவுடைய நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது விமர்சனம் வருமானால்,
நளினியை விடுவிக்க வேண்டும் என்று சோனியா காந்தி பரிந்துரை செய்தது மனிதாபிமான அடிப்படையில். இவங்களுக்கு இருந்தா மனிதாபிமானம் கிடையாது. நளினியை சிறையில் சென்று பார்த்து அந்த சந்திப்பை இன்னைக்கு வரை ரகசியமாக வச்சிருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி இவரை விடுவிக்க வேண்டும் மனிதாபிமானம் கிடையாதா? நான் சொல்றேன், நாங்கள் இந்த 99 உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்குது. இந்த 16 ஆண்டுகள், அதுல 10 ஆண்டுகள் மத்தியிலே நாங்கள் ஆட்சி செய்தோம், 6 ஆண்டுகள் பாஜக ஆட்சி செய்தது. பாஜக விட்டுடுங்க, நாங்க 10 ஆண்டு காலத்துல இந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கோ அல்லது எங்களுக்கு எங்கள் தலைவரை இவர்கள் கொன்றார்கள் என்று பழிவாங்கும் நோக்கோடு நாங்கள் எப்பொழுதுமே செயல்பட்டு பழிவாங்குதல் எங்க சார் வந்துச்சு? சட்டப்படியான நடவடிக்கை சார். அதான் நீதிமன்றத்தினுடைய போக்கு, சட்டத்தின் போக்கு, அது என்ன நடக்கணும். நளினி மீது மனிதாபிமானம் காட்டியார் சோனியா காட்டினாரு. நளினி காட்டிய மனிதாபிமானம் அரசியல் ஆதாய நோக்கம் கொண்டது அல்ல. ஆனால் இவங்களுக்கு அதே போல உங்களுக்கு தெரியும், பேரறிவாளனுடைய தாயார் அற்புதமால் எவ்வளவு நீதிமன்ற படியேறி எவ்வளவு அரசியல் தலைவருடைய காலில் விழுந்து விடாம போராடி கொண்டிருக்காங்க. அவருக்கு நீங்க மனிதாபிமானம் காட்ட மாட்டீங்களா? இல்ல, நான் சொல்றேன், மனிதாபிமானம் யாருக்கு காட்டுவது? உண்மையிலே இதுல மனிதாபிமானம் காட்டணும்னா ராஜீவ் காந்தியோட 15 பேர் செத்தாங்க பாருங்க தமிழர்கள். அவங்க தமிழர்கள் இல்லையா? அவங்க குடும்பத்துக்கு யாராவது போய் அனுதாபம் காட்டி இருக்காங்களா? இந்த தமிழக அரசு ஜெயலலிதா அக்கறை காட்டி நளினிக்கும் ராஜீவ் கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? அதாவது ராஜீவ் காந்தி கொலையில நளினி ஒரு முக்கியமான பாத்திரம். அவர் மீது நீங்கள் மனிதாபிமானம் காட்டுவீர்கள், அவருடைய கணவன் மீது காட்ட மாட்டீர்கள். 17 வயது 18 வயது சிறுவன் பேரறிவாளன் மீது காட்ட மாட்டீங்க. நான் என்ன சொல்ல, ஒரு பெண் என்கிற காரணத்தினால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் ஆயுள் தண்டனையா மாத்திரம். அதனால அதாவது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஆயுள் தண்டனையாக தண்டனை குறைப்பு நடந்தா மறுபடியும் இன்னொரு ரெமிஷன் தண்டனை குறைப்பு கிடையாது. இது எப்படி, எந்த அடிப்படையில் பண்ண முடியுமா முடியாதாங்கிற சட்டப்படின்னு பார்க்க வேண்டிய நடவடிக்கை. நீங்கள் அரசியல் ரீதியான உள்நோக்கம் என்று விமர்சனம் செய்யும் போது நீங்கள் செய்தால் மனிதாபிமானம், ஜெயலலிதா செய்தால் அரசியல் நோக்கம். இல்ல, நாங்க இந்த தேர்தலை மையமாக வைத்தெல்லாம் நாங்க செய்யல. இதுல சோனியா காந்திக்கு அந்த அக்கறை எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி செய்யல, ஒரு மனிதாபிமானம் செஞ்சா. நான் கேட்கிறேன், இதுல இந்த 7 பேர் விடுதலையில இந்த ஜெயலலிதா இது உண்மையிலே நான் கேட்கிறேன், ஏற்கனவே நீங்க 3 நாள்ல விடுதலை செய்யலன்னா நான் விடுதலை பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. அந்த வீராவேஷம் என்ன ஆனதுன்னு எனக்கு தெரியும். அதுதான் கோர்ட்டுக்கு போச்சு. சரி, அடுத்து மறுபடியும் இது சாத்தியமே இல்லைன்னு நல்லா தெரியும், இது நடக்காதுன்னு தெரியும். யாரை ஏமாற்றுவதற்கு ஜெயலலிதா இந்த கடிதத்தை எழுதுறார். இந்த நிலையில் இந்த வழக்குடைய தலைமை புலனாய்வு அதிகாரியா இருந்த திரு ரகோத்தமட்ட நான் ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். நம்முடைய ஊடகத்திலையும் நம்முடைய பேஸ்புக்லயும் நம்ம போட்டிருந்த போது ராஜீவ் கொலையாளிகள் 7 பேரை விடுவிக்க முடியும் சொல்லி சொல்லும் போது பின்னூட்டங்கள் நிறைய நபர்கள் சொன்னாங்க, ராஜீவ் கொலையாளிகள் எப்படி சொல்லுவேன், அவங்களை கொலை கைதிகள் சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன சந்தேகம், இந்த வழக்குடைய ஜெயின் கமிஷனுடைய விசாரணை, வர்மா கமிஷனுடைய விசாரணை, வெளிவராத மர்மங்கள், இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இதெல்லாம் தாண்டி கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட இன்று வழக்கை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராஜீவ் கொலை வழக்குல நேரடியான தொடர்பு இருக்குங்கிறத மறுக்க முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? ஓட்டைகள் உடைசலோடு தான் இருக்குதா இந்த வழக்கு? இந்த 7 பேருடைய குற்றவாளிகள்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது. அந்த பேசிஸ் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கூட இப்பொழுது நீங்க 999 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இப்ப அதை இது நாங்கெல்லாம் நிரபராதி, நாங்க இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பேசுறது என்ன பொறுத்தவரையில நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டத்தை அவமானப்படுத்துகிற செயல். தயவு செய்து அதை கூர்ந்து பண்ணீங்க. ஒரு குற்றவாளியாகப்பட்டவர்கள் என்றைக்குமே நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் 999 சுப்ரீம் கோர்ட் 3 ஜட்ஜ் பெஞ்ச் தீர எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த 7 பேரை 26 பேரை இல்ல 7 பேரை செலக்ட் பண்றாங்க. ஏன் 26 பேரும் தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே இல்லையா? ஆகவே இந்த 7 பேருடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாம இந்த சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது நிரபராதிகள் தெரிஞ்சு இவங்க கன்விக்ஷன் ஆயிடுதுன்னு இப்ப சொல்றது என்ன பொறுத்தவரையில அது நம்ம இந்தியா ஒரு சட்டத்துக்கே ஒரு அவமான செயல் தான் எனப்படும். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்ன 2009க்கு பிறகு நீங்கள் எழுதிய புத்தகத்துல ஐபி அதிகாரியாக இருந்த, தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த, கவர்னராக இருந்த திரு எம் கே நாராயணன் உள்ளிட்ட அதிகாரிகளை
காப்பாற்ற வித்தின் கொட்டேஷன் போட்டிருக்கிறது திரு ரகோத்தமன், வேற யாரும் கிடையாது. இந்த வழக்குடைய தலைமை புலனாய்வு அதிகாரி திரு ரகோத்தமன் அவர்களை காப்பாற்ற பல நடவடிக்கை எடுக்கப்பட்டன. இவர்களை பொறுத்தவரை இறந்த தலைவரை விட உயிரோடு இருக்கும் பிரமுகர்கள் முக்கியமாக இருக்கிறார்கள் என்ற வாசகம் உங்களுடைய புத்தகத்தில் இருக்கு. அப்ப ஒரு திறக்கப்படாத பல பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு வழக்குல முற்று முடிவான விஷயம் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க கேட்கறது நல்ல கேள்வி. நான் எந்த புக்ல எந்த பக்கத்திலையும் இவர்கள் நிரபராதி, இவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லை எந்த பக்கத்தில் அதே புத்தகத்துல நீங்க சொல்றது மிக நேர்மையாக மிக திறமையாக உலகம் முழுக்க பிரமாதமா எந்த வழக்கிலும் இல்லாத அளவுக்கு இதுல விசாரணை நடந்திருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க வந்து இதுல வந்து ஒரு முன்னுதாரணமான புத்தகமா இருக்கும். இது வந்து வழக்கு வந்து மிகச் சிறப்பாக நடந்து, நான் வந்து அதை பத்தி போகவே இல்லை. நீங்களே இந்த வழக்குல இன்னும் திறக்கப்படாத பக்கங்கள் இருக்கின்றன நீங்க சொல்றீங்க. அது சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால் apart from these accused, there are some other accused important persons were also involved. அவங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு பல சதிகள் நடந்திருக்கின்றன என்று மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய என்ற நோக்கத்தோடு தான் நான் சொன்னேன். ஆனால் இந்த 26 மே 1990 நீங்க என்ன சொல்றீங்க? இதுல மேலும் பலர் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அதோடைய பக்கங்களை தெளிவு பண்றதுக்காக பண்ணுன்றீங்க. இதுல சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே உண்மையான குற்றவாளிகள், நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டவங்க, அதுல எந்த ஓட்டையும் இல்லைன்னு சொல்றீங்க. அதை தாண்டி 21/5/1991 இந்த சம்பவம் நடந்த பிறகு மறுநாள் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது ஸ்ரீபெரும்புதூர்ல. அதற்கு மறுநாள்ல இருந்து அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க நிறைய கைதிகளை கைது பண்ணிடுறீங்க. அடுத்தடுத்த கைதுகள் மூலமாகத்தான் இந்த வழக்கு பற்றிய லீடு கிடைத்து நீங்கள் பிரதானமான குற்றவாளி எல்டிடி வரைக்கும் போறீங்க, பிரபாகரன் வரைக்கும் போறீங்க இல்லையா? ஒரு கைதா கிடைக்கும். அப்ப நீங்கள் சொன்ன விசாரிக்காத பல பேர், எம்.கே. நாராயணனோ, கருணாநிதியோ, வைகோவோ, மற்ற தலைவர்களோ, ஜெயலலிதாவோ, யார் யாரெல்லாம் வச்சுக்கோங்க, எனி நேம், இவர்கள் யார் யாரெல்லாம் நீங்க விசாரிக்க நினைச்சு விரும்புனீங்களோ அவர்கள் எல்லாம் விசாரித்திருந்தால் வழக்குடைய போக்கு மாறி இருக்கலாம் அல்லவா? வழக்குடைய போக்கு மாறி இருக்கும் என்று நான் முந்தவே என்னுடைய புத்தகத்திலே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா முதல்ல நான் எடுத்ததே சொல்றேன். நான் இந்த ராஜீவ்காந்தி எல்டிடி ஆதரவாளர் அவர்களுக்கு இதெல்லாம் நான் பேசவே இல்லை. இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அது எந்த நபரா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களை விசாரணை செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆதங்கம். இல்ல சார், எடுத்த உடனே ஒரு தலைவர் உங்களுடைய சிபிஐ இந்த சிபிஐ உடைய சிறப்பு புலனாய்வு அதிகாரி நியமிக்கப்பட்ட திரு கார்த்திகேயனுடைய நடவடிக்கை உங்களுக்கு சந்தேகத்துக்குள்ளாகிறது. வேற யாருக்கும் இல்ல. சீமானோ வைகோ சந்தேகப்படல, ரகோத்தமன் சந்தேகப்படுறார். எம்.கே. நாராயணனுடைய செயல்பாடு நீங்க சந்தேகப்படுறீங்க. ஜெயின் கமிஷன் மன்னிக்கணும், வர்மா கமிஷனுக்கு முழுமையான தகவல் சொல்லப்படலன்னு, ஜெயின் கமிஷனுக்கு முழுமையான தகவல் சொல்லப்படல நீங்க சொல்றீங்க. ஜெயின் கமிஷனுக்கு முழுமையான தகவலை நான் சொல்றதுன்னு சொல்லவே இல்லை. நான் சொன்னது பூராவுமே 2 பாயிண்ட் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, இந்த கொலை வழக்கில் எல்டிடி சம்பந்தம் இல்லை என்று சொன்ன RAW சீஃப் வாஜ்பாய். இரண்டாவதாக இந்த வழக்கு இதே 21/5/91 6 மணிக்கு நடக்க வேண்டிய திமுக கூட்டம் கேன்சல் பண்ணதை பற்றி அவரை விசாரிக்க வேண்டும் என்பது 2. மூன்றாவதாகப்பட்டது அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ கேசட் ஆகப்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். அதை பற்றி ரெஃபரன்ஸ் அவர் பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர்ல இருக்குது. அந்த வீடியோ கேசட்டை நாம் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை அப்படின்னு வர்மா கமிஷன் ரிப்போர்ட்டை நான் படிச்ச பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. அந்த வீடியோ என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த வீடியோ என்னாச்சுன்னு இருக்கிறானே உங்களுக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, எம்.கே. நாராயணன் கோட் பண்றாரு, அந்த வீடியோ ஒன்னு இருக்குன்னு சொல்றாரு, அதை நான் தாக்கல் பண்றேன்னு சொல்றாரு. அதான் உங்களுக்கு வேறு. நான் சொல்றேன், விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் இன்னமும் இருக்கும் போதே ஒரு வழக்கு முழுமையடைந்தது ஒரு விசாரணை எப்படி சொல்ல முடியும்? இந்த வழக்கை பொறுத்தவரையில் இன்னும் மேல விசாரணை இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு மிஸ்டர். ஜெயின் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்ல பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணி MDMA என்ற ஒரு ஆர்கனைசேஷன் சிபிஐல இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்லுவீங்களா? ஏதாவது ஒரு செங்கல் நடந்துருக்கா? அதுதான் நான் கேட்கிறேன். சட்டியில இருந்தாங்கன்னா வர்றதுக்கு ஆப்பையில ஒரு கான்ஸ்பிரசி இல்லாம சந்திரசாமி சுப்பிரமணிய சாமி நீங்க எல்லாம் பேசுறீங்களா ஒழிய யாராவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க, இவர் தான் இன்வால்வ், இவர் பேசினாரு அப்படின்னு ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரத்தை கொடுக்கல சார், யாரும் ஆதாரத்தை கொடுக்கல. நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறேன். 26 பேருக்கு 41 பேருக்கும் ஆதாரத்தோட தான் நாங்கள் சார்ஜ் ஷீட் பண்ணிருக்கிறோம். 41 பேர் மொத்தம்.
நீங்க வந்து இல்லாத பொருளாதாரம் சொன்னீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்திருக்கிறவன ஒரு வருஷம் இன்வெஸ்டிகேட் பண்ண திருமாவளவன் விட்டுருங்க, வைகோ விட்டுருங்க, சீமான் விட்டுருங்க, அவங்க எல்லாம் ஏதோ சொல்றாங்க. அவங்களை யாரை பற்றி நான் குறிப்பிடவில்லை. I am quoting you. ஆமா, நான் உங்களை தான் கோட் பண்றேன். நீங்கள் சொன்ன புத்தகங்கள் தான். வர்மா கமிஷனுக்கு போய் கேசல் சேரல, எம்.கே. நாராயணன் காப்பாற்ற முயற்சி நடந்தது, கார்த்திகேயன் பாதி விஷயத்தை தடுத்தாரு. நான் சரி என்று தான் ஒத்துக்கொள்வேன், அதை பற்றி மறுக்கவே இல்லை. ஒரு வழக்கு முழுமையடையாத போது, ஒரு வழக்கு முழுமை என்றது நான் சொன்னதை நீங்க தயவு செய்து மறுபடியும் இந்த 7 பேரை பற்றி தான் நீங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இதை இல்லாம மற்ற அக்யூஸ்டுகளும் இருக்கிறாங்கன்னு வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டினவன் நான் வந்து இந்த இதையே மறைத்திருந்தால் நானும் ஒரு அவங்களுக்கெல்லாம் மேல சொன்ன அதிகாரிக்கு நானும் தலை சாய்த்து கொண்டு போயிருந்தால் இதெல்லாம் எழுதிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவதாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும், இந்த வழக்கை பொறுத்தவரையில 2009 அந்த புக் எழுதுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இதனுடைய அக்யூஸ் 41 பேருக்கும் ஒரு முடிவு காட்டப்பட்டது, சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது. ஒரு பெரிய வழக்கு, உலகமறிந்த வழக்கு. நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா, இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருமே உண்மையான குற்றவாளிகள், அவர்கள் மீதான ஆதாரங்கள் இருக்கிறது. இதை தாண்டியும் சிலர் இருக்கிறார்கள். அப்ப நான் இன்னொரு விஷயம் சரி, இனிமேல் புதிதாக எந்த ஆதாரம் வந்தாலும், எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும், எந்த காகிதம் வந்தாலும், எந்த வாக்குமூலம் வந்தாலும், இவர்கள் 7 பேரும் குற்றவாளிகள் மாறுமா? இவர்கள் குற்றவாளிகள் தான் இருப்பார்கள். இவர்கள் குற்றவாளி வர முடியாது, எந்த வாக்கு எப்பொழுதுமே மாற முடியாது, எப்பொழுதுமே எல்டிடி இல்லன்னு மாறவே முடியாது. இந்த 41 பேரும் அக்யூஸ்ட் சார்ஜ் ஷீட் பண்ணவும் இல்லன்னு சொல்லவே முடியாது. வரக்கூடிய சாத்தியமே கிடையாது. அதை ஆடித்தரமாக அடித்து சொல்வேன். ஆனால் நான் இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண எவிடன்ஸை பொறுத்து நான் சொல்றேன். நான் இனிமேல் இவங்க அக்யூஸ்ட் இல்லன்னு எந்தவித ஆதாரமும் இல்ல. நீங்க வந்து நான் சொல்றது தடா ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் வச்சுட்டு சொல்லல, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் இந்த கேஸ்ல சார்ஜ் ஷீட் பண்றது பொறுத்தவரையில உலகத்திலே இல்லாத ஒரு படுகொலை வழக்கில் இவ்வளவு ஆவணங்கள், இவ்வளவு வீடியோ கேசட்டுகள் எந்த வழக்கிலுமே தாக்கல் செய்யவில்லை. சும்மா ஓரல் எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்னு சார்ஜ் ஷீட்டை பண்ணல. நீங்க எந்த விதமான என்கொயரி நடக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும், இந்த 41 பேரும் இன்னசென்ட்னு சொல்றதுக்கே வழி இல்லை. ஓகே, நான் திரு தமிழின் கேட்க விரும்புறேன். இந்த வழக்கில் இவர்கள் எல்லோருமே அப்பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி நளினி உட்பட குறிப்பிட்டாங்க. இப்ப அவருடைய தந்தையார் இருந்த போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாம் ராஜீவ்காந்தி கருப்பா சிவப்பானே தெரியாது, இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் தெரியும். அவங்களுடைய வாசகம், அவங்களுடைய பயன்படுத்திய வார்த்தை முருகனுடைய மனைவி அப்படிங்கிறதுனால, அதனால எங்களை கைது பண்ணிட்டாங்க, எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, நாங்க மட்டும் எல்லாருமே அப்பாவிகள் சொன்னாங்க. ஆனா இதே உங்கள் முன்னாடி பேசப்பட்ட திரு ரகோத்தமன் அவர்களுடைய புத்தகங்களையும் சரி, வழக்கு ஆவணங்களையும் சரி, ரொம்ப தெளிவா அறிவுடைய பெயர் கிட்டத்தட்ட 3-4 கடிதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருப்பது மேற்கோள் காட்டப்பட்டு, பேரறிவாளனுக்கு நான் தொடர்புல இருக்கிறேன், பேரறிவாளன் நல்ல விதமா பார்த்திருக்கிறேன், பேரறிவாளன் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் சொல்ல உட்பட, நளினியுடைய தொடர்பு, முருகனுடைய தொடர்பு, சாந்தன், சின்ன சாந்தன், பெரிய சாந்தன், இப்ப இருக்கக்கூடியவர் எல்லாருடைய பேரும், பொட்டமான எல்லாருடைய பேரும் கடித ஆவணங்கள், அவர்களுடைய கைப்பட எழுதிய கடித ஆவணங்கள் மூலமா கைப்பற்றப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தர் பேரறிவாளன் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு, அதை தியாகராஜன் பாதி பதியா முட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் இல்ல, ஆவணங்கள் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு கோர்ட் இல்ல 2 கோர்ட் அதை உறுதி செய்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உறுதி செய்திருக்கு. இதற்கு பிறகும் அவர்கள் அப்பாவின்னு சொல்லிட்டு இருக்க போறோமா? இந்த வழக்கை பொறுத்தவரை இப்போ நம்ம ஐயா ரகோத்தமன் சொல்றாரு, இந்த விசாரணைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் தெளிவா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். மேல் விசாரணை தேவையை தவிர அடிப்படை விசாரணை தேவையில்லை. இன்னும் முழுமையாக முடியல இன்னும். இல்ல அவர் சொல்றது எக்ஸ்பென்ஷனே தவிர அப்பீல் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் சொல்வது இந்த வழக்குல மேல்முறையீடு தேவையில்லை, இந்த வழக்கு பற்றிய மேல் விசாரணை தேவை என்றார். there is a huge difference between மேல் விசாரணை and மேல்முறையீடு. மேல்முறையீடுனா இந்த அடிப்படையை தகர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேல் விசாரணைங்கிற வேற யாருக்கெல்லாம் தொடர்பு கான்ஸ்பிரசி பற்றிய விஷயம், குற்றம் பற்றிய இல்ல, அந்த குற்ற சதிக்கு பின்னால் இருந்தவர்கள் வேறு யாரெல்லாம். இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த பெல்ட் தயாரிச்சதுல இன்னும் கூட கண்டுபிடிக்காதது. இந்த பேட்டரி வாங்கினா சொல்ற பேரறிவாளர், அந்த பேட்டரி தான் இந்த பெல்ட்ல வைத்து அதுலதான் வெடிக்கப்பட்டதா என்பது இன்னும் நிரூபிக்கப்படல. நீங்க இந்த வழக்குல இருக்கிறீங்க, உங்க பக்கத்துல இருக்கிற இந்த வழக்கத்தோட ஐஓ அவர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர். அவர் வந்து ஜெயின் கமிஷன், வர்மா கமிஷன், உச்ச நீதிமன்றம், மல்லிகையில் இருந்த சிறப்பு நீதி சிபி நீதி அத்தனை நீதிமன்றம் பார்த்தாரு. உங்களை போன்ற மாபெரும் திறமை வாய்ந்த வழக்கறிஞர்லாம் எதிர் திசையில் உட்கார்ந்து இருந்தாங்க. சர்வதேச கவனம் பெற்ற ஒரு வழக்கு. அத்தனையுமே அவர் சொல்லக்கூடியது அத்தனையுமே ஆதாரபூர்வமாக, வெறும் வாய் வார்த்தையாக எந்த விட பேரறிவாளனுடைய வாக்குமூலம் உட்பட வெறும் வாக்குமூலங்கள் அடிப்படையில் கொல்லப்பட்ட செல்லப்பட்ட வழக்கல்ல. இது வந்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் சேர்த்து கொண்ட ஒரு விஷயம். டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க.
இப்ப இந்த தடா வழக்குல பெரிய சிக்கல் என்னன்னா, எந்த ஒரு குற்றவாளி கிட்ட ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. சார் அதுக்கு தான் உங்களுக்கு நீங்க அந்த கேள்வி முதல்ல சொல்லிட்டேன். கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் வழங்கப்பட்ட தண்டனை அல்ல. இல்ல இந்த வழக்கு இந்த தண்டனையே தடா சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வழக்கே தடா 302 உள்பட ஐபிசிக்கான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட், பாஸ்போர்ட் ஆக்ட், ஃபாரினர்ஸ் ஆக்ட், இதுதான் விசாரப்பட்டிருக்கு. தடா சட்டமே இல்லனா இந்த வழக்கு அடுத்து உயர்நீதிமன்றம் தான் வரணும். ஏன் உச்ச நீதிமன்றம் போகுது? சார் தடா சட்டத்தை ரத்து பண்ணது சுப்ரீம் கோர்ட் சார். உங்களுக்கு இந்த வழக்குடைய நடைமுறை முழுமையா தெரிஞ்சிருக்கும் சார். விசாரணை மல்லிகளை வந்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தடா செல்லும் சொல்லிட்டு 26 பேருக்கு மரண கொடுக்குது. இதன் பிறகு உச்சநீதிமன்றம் போகும்போது உச்சநீதிமன்றம் தடா சட்டம் செல்லாது அறிவிக்க, தடா சட்டம் செல்லாதுன்னு நேர்மையாக எந்த நீதிமன்றம் அறிவித்ததோ அந்த நீதிமன்றம் தான் இவர்கள் 26 பேர் குற்றவாளிகள் சொல்லுது. 26 பேர்ல 26 பேர் குற்றவாளி சொல்லுது சார். சிலருடைய தண்டனை காலம் முடிவு யாரும் அப்பாவின்னு சொல்லி விடுதலை செய்யப்படல. யாருமே அப்பா விடுதலை செய்யப்படல. 26 பேர்ல 7 பேருக்கு வந்து 3 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 4 பேருக்கு மரண தண்டனையும் மிச்சம் 19 பேருக்கு போதுமான தண்டனை காலத்தை அனுபவித்துட்டார்கள் சொல்லிட்டு தண்டனை காலம் முடிந்ததாக விடுவிக்கப்பட்டார்களே தவிர நிரபராதிகள் என்று அல்ல. ஆமா இப்ப தண்டனை காலம் ஏற்கனவே இருந்ததை வந்து கணக்கில் எடுத்து அதை விடுதலை பண்ணிட்டாங்க. எஸ். ஆனால் ஏற்கனவே இந்த தடா நீதிமன்றம் 26 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்தது. எஸ். அப்பவும் அந்த தண்டனை காலங்கள்லாம் இருந்த கணக்கில் இருந்தது. எஸ். ஆனால் அன்றைக்கு இருந்த ராஜீவ்காந்தி மீதான ஒரு பிம்பம் அன்றைக்கு நீதித்துறையில முன்னாடி இருந்தது. இந்த வழக்கு மிகப்பெரிய இது 91 சம்பவம் நடக்குது. 99 உச்ச நீதிமன்றம் போட்டு 8 ஆண்டுகளுக்கு வந்து முதல் தடா இதுக்கு சொல்றேன், தடா கோர்ட்டுக்கு சொல்றேன். அதனாலதான் 26 பேர் தடா வந்து விசாரணை நீதிமன்றம் சார், அதை மறந்துருங்க. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் நிலையான தீர்ப்பு. ஆமா உச்ச நீதிமன்றம் நான் சார் பாருங்க ஒரு விஷயம் தான் கிளியர் பண்ண விரும்புறேன். அடுத்த போனேன். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 7 பேரும் குற்றவாளிகள் உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு. அதற்கான அத்தனை டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு. நோ ஒன் கேன் சேலஞ்ச் திஸ் உங்க பக்கத்துல இருக்கு சொல்றாரு. இல்லப்பா இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாம். ரைட். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் ஜோடிக்கப்பட்ட ஆவணம். அதை நீங்க தான் கொடுக்கணும். அவர் ஒருவரு சொன்னாரு சார், ராம் ஜெத்மலானி போன்ற ஆக சிறந்த வழக்கறிஞர்லாம் வாதாடிய வழக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் யார் யாரெல்லாம் தி பெஸ்ட் லாயர்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்றோமோ தமிழினி மட்டுமல்ல ஒரு வழக்கு இந்த மைண்ட் இருக்கு பாருங்க, மைண்ட் செட்டப் ஆயிடுச்சுன்னா எப்படிப்பட்டவர்கள் வாதாடினால் அதுல இருந்து நீதிபதிகள் வெளிவருவதில்லை. நீதியரசர் சந்துரு சட்டத்தோட கருத்து குடிச்சவர். அவர் வந்து எதுல வாதாடி இருக்காரு இவர்களுக்காக நீதியரசர் ஆறதுக்கு முன்னாடி. எக்ஸலன்ட் லாயர்ஸ் எதிர்வரிசையில் இருந்திருக்காங்க. உலகத்தின் மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் வாதாடி இருந்தாலும் இந்த தண்டனை இப்படித்தான் வந்திருக்கும். அதற்கான ஆதாரங்கள் இல்லாம செய்வாங்களாங்கிற ஒரு கேள்வி எழுது. ஓகே, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். நான் திரு ஷேக் தாவூத் கேட்க விரும்புற விஷயம், கரெக்டா 2 மாசம் முன்னாடி தான் சார் 2014 இதே போல வந்து மே மாசம் தேர்தல் நடக்க போகுது. அப்ப திடீர்னு அசம்பிளில ஒரு அறிவிப்பு வருது பயங்கரமா. இந்த மாதிரி நாங்க எல்லாம் விடுதலை பண்ண போறோம், 3 நாள்ல சொல்லி இல்லாட்டி ஓடிப்போம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு அறிவிப்பு. அது முடிஞ்சு கேஸ் எல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சு 2 வருஷம் அப்படியே அமைதி. திடீர்னு இப்ப பாருங்க இன்னும் 2 மாசத்துல 60-65 நாள் தேர்தல் வரப்போது. திடீர்னு இன்னொரு அறிவிப்பு. எப்ப அந்த லெட்டர் என்னாச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இது அவர் சொன்னது போல விடுவிக்கப்பட வேண்டுமா இல்லையாங்கிற டிஸ்பியூட்டே தாண்டி எந்த நேரத்தில் இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்தது என்ற சந்தேகம் வருமா வராதா? அது எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு செய்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்தாலும், இல்ல எந்த ஒரு நடவடிக்கை, அதாவது நலத்திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த நடவடிக்கைகளாலும் ஆளுகின்ற அரசு தொடர்ச்சியாக தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எந்த நடவடிக்கையா இருந்தாலும் அதற்கு குதர்க்கம் கண்டுபிடிப்பதும் குந்தகம் விளைவிப்பதும் அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதும் இங்கே வழக்கமாக இருக்கிறது. என்ன காரணம்னா எதிர்க்கட்சி சார் அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஏதாவது தவறு இருக்கா? அவர் சொன்னது போல மே மாசம் 2014 தேர்தல் நடந்துங்க, ஒரு ஆளுங்க மே மாசம் தேர்தல் நடந்துங்க, இல்ல பிப்ரவரி மாசம் இந்த அறிக்கை விடுறாங்க. மே மாசம் தேர்தல் நடக்க போதுங்க, மார்ச் மாசம் அறிக்கை விடுறாங்க. ஆளுகின்ற அரசு தன்னுடைய செயல்பாட்டை ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதை எப்படி நீங்க தவறு? அவங்களுக்குள்ள ரைட்ஸ் அவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி இந்த நேரத்தில் ஏன் செஞ்சீங்க, அப்ப ஏன் செஞ்சீங்க, இப்ப ஏன் செஞ்சீங்க, நீங்க ஏன் டிக்டேட் பண்ண பாக்குறீங்க? நாங்க டிக்டேட் பண்ண மாட்டோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த மக்கள் வந்து காங்கிரஸ் கட்சியும் மக்களால் இயல்பான சந்தேகம். ஏன் சந்தேகம் வருது? அதுக்குள்ள காரியத்தை தானே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன மக்களுக்கு செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதுக்காக என்னென்ன காலகட்டத்தில் எதை சொல்லணுமோ அதை சொல்றாங்க. அது ஏன் சந்தேகப்படுறீங்க? என்ன காரணம்? அப்ப அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த தேர்தலுக்கு முன்னால 2 மாசத்துக்கு முன்னால சொன்னாங்களே, அது என்ன? ஏன் இந்த தேர்தலுக்கு முன்னால 2 மாசத்துக்கு முன்னால சொல்றாங்க இது என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது, மக்கள் நலனுக்காக அதை செய்தது. இன்னைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு,
மக்கள் நலனுக்காக இதை செய்து கொண்டிருக்கிறது. இதுல கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கேள்வி கேட்கவே கூடாதான். அப்படிதான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. நிச்சயமா யாருமே கேள்வி கேட்காம தான் நல்லா இருக்கும். என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, காங்கிரஸ் சொல்லிட்டு எல்லாருக்குமே, திமுக எல்லாருக்குமே 1.5 வருஷம் முன்னாடி, ரொம்ப வருஷம் 40 வருஷம் முன்னாடி, 1.5 வருஷம் முன்னாடி என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப உடம்பு முடியலங்க, சீரியஸா இருக்கார், பார்த்துட்டு வரேன்னு இதே நளினி கேட்ட போது இதே தமிழக அரசு வெளியே வந்தா சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு வந்துடும், பெரும் பிரச்சனை, பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு வேலூருடைய சிறை அதிகாரி கொடுக்கிறாரு, காவல்துறை அதிகாரி கொடுக்கிறாரு, அவங்க இருக்கிற இடம் கன்ஜஸ்டனோட வர முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப அதே நளினியுடைய தகப்பனார் இறந்த போது 4 நாட்கள் பரோல் கேட்கிறாங்க. ஒரு நாள்ல 8 மணி நேரம் கொடுத்துட்டு காலைல அனுப்பி சாயந்தரம் அனுப்பிட்டாங்க. இவ்வளவு மொத்தமா விடுவிக்க தயாரா இருக்கக்கூடிய தமிழக அரசு ஏன் தயாரா இல்ல? பரோல் யாரு கொடுப்பா? இல்ல சட்டம் பரோல் யாரு கொடுப்பா? அப்ப சட்டம் ஒழுங்கா பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசுடைய கடமை இல்லையா? நளினிய பரோல்ல விட்டா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். நளினி ஒட்டுமொத்தமா விட்டா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும். ஆமா, அவங்க அமைதியாயிட்டு போறாங்க. அவங்க பிரச்சனை தீர்ந்து போகுது இல்ல? அவங்க பிரச்சனை தீர்ந்து போகும்போது அவங்க அமைதியாயிடுவாங்க. அவங்க எதை பத்தியும் பேச வேண்டியது இல்ல. இல்ல, நீங்க பரோல்ல அனுப்பும்போது அவங்க பிரச்சனை தீரலங்க, அப்ப பிரச்சனை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரு சேக்தாவூத், இந்த கேள்வியை நீங்க இன்னும் சரியா கையாளணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். 1 மணி நேரம் வெளியில விட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், 4 நாள் வெளியிட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. என்னுடைய தகப்பனார நான் கடைசி காலங்களில் கூட இருந்து பார்க்க விரும்புறேன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். நிரந்தரமா விடுதலை பண்ணிட்டா சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது. பேசுவது நல்லா யோசிச்சுங்க, நளினியை பற்றி மட்டுமல்ல, விடுதலை புலிகள் அமைப்பில் உறுப்பினராக இருந்தவர்களையும் சேர்த்து இந்த 7 பேர்ல 5 பேர் விடுதலை புலிகளாக இருந்தவங்க. அதுதான் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை முறையில மாற்றம், அவர்கள் வந்தவுடன் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக் கொள்ளதுக்குள்ள நேரம் இருக்கும். அதனால விடுதலை பெறும்போது அந்த அவங்கள்ட்ட அந்த அவங்களை சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு என்பது இல்லாம போய்விட வாய்ப்பு இருக்கு. அப்ப சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஷேக்தாவூத் என்ன, நளினி விடுவிக்கப்பட்டா எந்த வாய்ப்பும் இல்ல. அவங்க ஒரு தாயாயிட்டு அவங்களுடைய பிள்ளை பெரிய பொண்ணாகி அவங்க கல்யாணம் காட்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. முருகனோ, சாந்தனோ, பேரறிவாளனோ, ராபர்ட் பயாசோ இவர்கள் எல்லாருமே விடுதலை புலி அமைப்பில் அங்கமா இருந்தாங்கன்னு நீதிமன்றம் சொல்லி இருக்குது. இவர் புலிகளாக இருந்தவர்கள் வெளியே போனா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் தமிழக அரசு செய்யுது. ஓகே, தமிழக அரசு இதுல எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராது என்று உறுதியாக நம்புகிறது. அதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தது என்று திரு சேக்தாவூத் சொல்லுகிறார். மிக சில ஆண்டுகளுக்கு முன்னால், describing the petition of Nalini, one of the prime accused in the Rajiv Gandhi assassination case, seeking a premature release as an act of challenging the country's sovereignty. நளினி தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருப்பது இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால். It is not a family problem. நளினியை போய் பிரியங்கா காந்தி பார்த்ததற்கு it is not a family problem of Congress President Sonia Gandhi, it is a national problem. இதை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர். நளினி முன்னாலேயே விடுதலை கேட்பது இந்த தேசத்துடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் என்று சொன்னவர் வேறு யாரும் அல்ல, தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. இவர் ஏன் எப்போது எப்படி சொன்னார், இப்போது இப்படி நிலைப்பாடு ஏன் மாற்றார்? திரு சேக்தாவூத்தை தான் கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ராமேஸ்வரத்தில் 2008ஆம் ஆண்டு, அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி பேசும்போது இந்த விஷயத்தை சொல்றாங்க. வேற ஒன்றும் சொல்ல, நளினி முன்கூட்டியே விடுதலை கேட்பது தேசத்தின் இறையாண்மைக்கே விரோதமானதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன மாறிடுச்சுன்னு சொல்லி அது இறையாண்மைக்கு ஆதரவான விஷயமா மாறிச்சு. தமிழக அரசே முடிவு பண்ணி நாங்க எல்லாரும் விடுதலை பண்ணி சொல்றாங்க. ஒருத்தர் இல்ல 7 பேர், நல்லிய மட்டும் இல்ல 7 பேரும் விடுதலை பண்ண சொல்றாங்க. அப்ப இது இறையாண்மைக்கு எதிரான விஷயமா, இந்தியாவுடைய இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக இருந்த விஷயம் இப்போது எந்த வகையில் மாறியது? அது காலங்கள் ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் ஒரு பரிமாண வளர்ச்சி ஏற்படுது. மனிதர்களுக்கு மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்றைய கால சூழலில் அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது அதை சொல்லியிருப்பாங்க. இன்றைய கால சூழல், இன்றைய நேரம், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம், இதை பார்க்கின்ற பொழுது இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்த முறை அதிமுக என்ற கட்சியாகவோ அல்லது சில தனிநபர் சார்ந்த விஷயங்களாவோ இருந்தால் எனக்கு அப்ப கோமா இருந்தேன், இப்ப சாந்தமாயிட்டேன், இப்ப பக்குவமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற காரணம் சொல்லலாம். இது அரசாங்கம் சார்ந்த விஷயம், இது நாடு சார்ந்த விஷயம். அவர்களே சரியாக குறிப்பிட்டது போல இந்த நாட்டுடைய இறையாண்மை சார்ந்த விஷயம். அப்ப ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் அவரவருக்கு அந்நேரம் இருக்கக்கூடிய மூடு, மனநிலை, விருப்பு இதுக்கேற்றவாறு முடிவு பண்ணாங்க. 26 பேர் தூக்குல தொங்குறதும் 26 பேர் விடுதலை செய்யப்படுறதும் ஒரு தனிநபருடைய சிந்தனை வரக்கூடிய விஷயமா இருக்குமா? இந்த தூக்கு தண்டனை விதித்த 3 நீதிபதிகள் நல்ல மூட்ல இல்ல, இன்னைக்கு வீட்டுல சண்டை, தூக்குல போடு அப்படின்னு முடிவு எடுப்பாங்களா? இந்த இடத்துல பாண்டே அவர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க தான் சொல்லுங்க. மக்களுடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லா விஷயங்களையும் பாப்புலிஸ்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு எலெக்ஷன் இல்ல, மக்களுடைய மனோநிலை அதே மாதிரி இன்றைய மனிதர்கள் இன்னைக்கு அரசியல் என்பது என்ன, ஜனநாயகம் என்பது என்ன,
மக்களை இது அரசியல் சார்ந்தது அல்ல, இல்ல ஜனநாயகம் சார்ந்தது அல்ல, இது சட்டம் சார்ந்தது. அது சட்டம் சார்ந்தது. அந்த காகிதம் நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியாதது இல்ல, அது மாற்ற முடியாதது. இருந்தாலும் மக்கள் சார்ந்த விஷயமாக இருக்கு, மக்களுக்கான விஷயம். மக்கள் மத்தியிலே மாற்றங்கள் வருது, மனமாற்றங்கள் ஏற்படுது. அப்படி மனமாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி மனமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. அந்த 7 பேர் விடுதலை கோர்றாங்க தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க. 7 விடுதலை 7.5 கோடி பேர் கேட்டாங்க, நீங்க சொல்லிருக்காங்க. இதே நீங்க சுப்ரீம் கோர்ட் தூக்கு தண்டனை கொடுத்தவங்களுக்கு ஆயுள் தண்டனை ஏமாத்துச்சு. நல்ல சட்டத்தில் இடம் இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு. அதே போல ஒரு தமிழக சம்பந்தப்பட்ட அரசு அதே சுப்ரீம் கோர்ட் சம்பந்தப்பட்ட அரசு நினைத்தால் இவர்களை விடுவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. விடுவிக்க முடியாது. ஆர்டிகல் 161 வாய்ப்பு கொடுக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன், ஆர்டிகல் 160 தமிழகத்துக்கு உரிமை இருக்கிறது. இந்த கேஸ்ல எப்படி இருக்கு நம்ம பேச போறோம். நான் கேட்பது, இந்த வழக்கில் விடுவிக்கப்படுவதை எதிர்த்த தமிழக முதலமைச்சர் அதான் சொல்றேன். அந்த காலகட்டங்கள் வேற, இந்த காலகட்டங்கள் வேற இல்ல. அதனால மக்கள் அதே போல 24 வருஷம் உள்ள இருந்திருக்காங்க, ஜெயில இருந்திருக்காங்க. தண்டனை காலங்களை மீறி அவங்க சொன்ன போது 19 வருஷம் இருந்தாங்க. ஆமா, அப்படி 24 வருஷம் இருக்கு. சொன்ன போது 19 வருஷம் இருந்துச்சு. அதான் இப்படி உள்ள காலங்கள் இருக்கு. மக்களுடைய மனோநிலை மற்ற நிலைகளை பொறுத்து தான் மக்களுடைய மனநிலையை தமிழக அரசு எப்படி படம் பிடித்தது? 7.5 கோடி பேர் பெட்டிஷன் போட்டுருக்காங்களா? கண்டிப்பா. தமிழகத்தை ஆளுகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அது தெரியத்தான் வேணும். தெரியாம இருக்காது. மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்குங்கிறது தெரியாம அவங்க முதல்வராக இருக்க முடியாது. கண்டிப்பாக அதை புரிந்திருப்பாங்க. 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி சொல்லுவே, மக்களோட ஆதரப்பட்ட இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லுவே. அதனாலதானே அவங்க போய் அவங்களை நேரா பார்த்துட்டு வந்தாங்க ஜெயில. எதுக்காக? அரசியல் கட்சிகள் உங்க சௌரியத்துக்கு எடுக்கிற முடிவா சார்? அரசியல் 26 வருட உயிர் இல்ல, எங்க சௌரியத்துக்கு எடுக்கல. சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தின் சொல்லப்பட்டிருக்கிறத அந்த சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் என்றுதான் அரசு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், 121வது பிரிவு அரசியல் சாசனம் 129 கவர்னருக்கு அமைச்சரவையுடைய பரிந்துரை அடிப்படையில் ஆளுநருக்கு முழுமையான அதிகாரத்தை வழங்குகிறது. தண்டனையை நீட்டிக்க, தண்டனையை குறைக்க, தண்டனை ரத்து செய்ய, தண்டனை மறுபரிசீலனை செய்ய எல்லா அதிகாரம் வழங்கப்படுகிறது. நான் மறுக்கவே இல்லை. நான் கேட்பது, தமிழக முதலமைச்சர் இதை எதிர்த்தார். தமிழக முதலமைச்சர் இன்று ஆதரிக்கிறார். என்ன வாசகம் சொன்னாரோ அதுக்கு 100 விழுக்காடு முரண்படுகிறார். அங்கே என்ன நடந்ததுதான் கேட்கிறேன். இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கு. இவ்வளவு காலம் வந்ததுல மக்கள் மனோநிலைகள்ல மாற்றம் இருக்கு. அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு அந்த வாய்ப்பை தரலாம்ங்கிறது அரசு நினைக்குது. தமிழக முதல்வர் அதை விரும்புறாங்க. அவ்வளவுதான். அதுல வேற ஒண்ணுமே அதுல மாற்றம் இல்ல. அந்த காலத்தின் கட்டாயம் தேர்தலாங்கிறதா இப்ப கேள்வி. தேர்தல் இல்லவே இல்ல. தேர்தலுக்காக ஏன்னு கேட்டா மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்தவரை தேர்தலில் தன்னந்தனியாக 234 தொகுதியிலும் ஜெயிக்க முடியும். அதுக்குள்ள வியூகம் என்கிட்ட இருக்கு. நான் அதை பண்ணுவேன் சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம வந்து நல்லபடியா அவசியமா இல்ல. அது நல்லபடியா பண்ணிட்டோங்க. நான் கேட்கறது 4 பேருடைய உயிரும் இந்த நாட்டுடைய இறையாண்மையும் அந்தந்த அரசியல் தலைவர்கள் சார்ந்த விஷயமா இருக்க முடியுமா? ஜெயலலிதா வந்தா வேண்டுமாங்க, கருணாநிதி வந்தா மாட்டேன் பாரு, விஜயகாந்த் வந்தா வேற விஷயமா? இந்த நாட்டுடைய சட்டம், நாட்டுடைய இறையாண்மை இல்ல, சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்க நிலையத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, விடலாமா விடுவிக்கலாமா, அவருக்கு நீங்க உங்க ஆலோசனை சொல்லுங்க தானே லெட்டர் எழுதி கேட்டிருக்காங்க. நாங்க விடுவிக்கிறதுக்கு ரெடியா இன்ஃபர்மேஷன் சார் சொல்லுங்க. இந்த 161வது பிரிவு இந்த வழக்குல செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தெளிவா சொல்லிருச்சு. அதன் பிறகு நீங்க விடுவிக்க போறீங்க. அதுக்கு தானே மத்திய அரசு கேட்கிறோம். அந்த ஆலோசனை முடியாதுன்னு சொல்லிருச்சு சார். இல்ல, அதுக்கு தான் கேட்கிறோம். உச்ச நீதிமன்றம் சீஃப் செக்ரட்டரி எழுதியிருக்காரு. அவங்க பதில் சொல்லட்டும். அதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கறத அரசு பார்க்கும். சார், அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அடுத்த கட்டம் அது ஏங்க, ஒரு அரசு எழுதி இருக்கு, மத்திய அரசு பதில் சொல்லட்டுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கறத பார்ப்போம். மத்திய அரசுடைய சௌரியத்துக்கு இல்லங்க. நான் சொல்றேன், இப்ப தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை மாற்றக்கூடிய இல்லாட்டி அதுக்கு எதிர் செயல்படக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அந்த கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படித்தானே? நீங்க வெளியில போனா தான் வாய்ப்பு. சுப்ரீம் கோர்ட்டுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லி முடிச்சிருச்சு. இனி மத்திய அரசு நினைச்சாலும் மாற்ற முடியாது. உங்களுடைய தகவலுக்காக, we find no scope to apply the concept of ray of hope to come for the rescue of such hardened, heartless offenders, which if considered in their favor will only result in misplaced sympathy and again will be not in the interest of the society. Therefore we reject the said argument
outright. சரி, இத சொன்னது உச்சநீதிமன்றம். ஒரு நிமிஷம், இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்குன்னா, இந்த வழக்குல இவர்கள் மீது கருணை செலுத்தவே முடியாது அப்படின்னு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு. சரி, அப்ப 3 ஜட்ஜஸ் உள்ள பெஞ்சுக்கு போயிருக்கு. ஆமா, அதுல இருந்துகிட்டு இருக்கு. அதுல அப்பீல் பண்ண முடியுமாங்கற முதல்ல கேட்டேன். ஆமா, இப்ப 5 பேர் சொன்ன ஒரு விஷயத்தை 3 பேர் மாத்த முடியுமாங்கறத நான் முதல்ல கேட்டேன். தமிழக முதலமைச்சர் எடுக்க முடியும், உங்களால மாத்த முடியுமா? இல்ல, அது தமிழக முதலமைச்சர் எடுக்க முடியும், உங்களால மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அதே நேரத்துல அரசியல் சாசனம். சரி, ரைட். அப்ப இந்த கருத்தை தமிழக சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியாதா? நீங்க சொன்ன கருத்தை தமிழக சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியாதா? அதனால தான் காங்கிரஸ், திமுக, மதிமுக எல்லா கட்சியிலுமே அரசியல் நோக்கமோ வெளிவராது என்று தெரிந்து வெளிவர முடியாது என்று தெரிந்து மக்களுக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஒரு காரணம் கற்பித்துக் கொண்டிருந்தால் எதையுமே செய்ய முடியாது. இது மக்கள் நலன் சார்ந்தது, மக்களுக்கான விஷயம். அதை செய்ய வேண்டும் என்று முதல்வர் கருதுகிறார்கள். அதை சீஃப் செக்ரட்டரி எழுதியிருக்காரு. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல சொல்லப்பட்ட உத்தரவு வரட்டும் பார்க்கலாம். 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படவே இல்லை. அது பதில் வரட்டும் பார்க்கலாம். எழுதியிருக்காங்க, பதில் வரட்டும். தமிழக அரசு என்னங்க 5 பேர் கொண்டு இது சொல்லிட்டாங்க. பெண்டிங்கா? ஆமா. அந்த அமர்வு அமைக்கப்பட்டுச்சா? இல்ல, அந்த அமர்வே அமைக்கப்படவில்லை. இருந்தாலும் பெண்டிங் தானே. அதாங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன அனுப்பிடுச்சு. உங்களுக்கு தெரியும், 5 நீங்க வழக்கறிஞரா இருக்கீங்க, ஷேக் தாவூத் அரசியல் பேசுவாரு, நீங்க சட்டம் பேசுவீங்க. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொன்னதுக்கு மாறாக 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளிக்க முடியுமா? தீர்ப்பளிக்க முடியாது. ஆனால் இல்ல அவங்க என்ன சொல்லி இருக்காங்க, 7 இது கொடுத்திருக்காங்க. இது 7 கேள்விக்கு 5 நீதிபதி சொல்லி முடிச்சாச்சு சார். 3 நீதிபதிகள் 7 கேள்வி பதில் சொல்ல போறது இல்ல. இந்த படி தமிழக அரசுடைய கோரிக்கை தொடர்பாக பி ஸ்பெசிபிக் ஆன் திஸ் சார். நீங்க ஒரு வழக்கறிஞர் தவறாக 7 இதான் பாருங்க, 3 பேர் நீதிபதிகள். என்ன சாமி தமிழினி சார், 7 கேள்விக்கான பதிலை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமர்வு சொல்லி முடிச்சிருச்சு. இதன் பிறகு தமிழக அரசு இந்த கடிதம் அமைச்சரவையில் சட்டசபையில் சொன்னாங்களே, தமிழக முதலமைச்சர் சொன்னாங்களே 3 நாளுக்குள்ள பதில் சொல்லணும். அந்த கேஸ அதனுடைய தீர்ப்பை சொல்லுன்னு சொல்லிட்டு மட்டும்தான் 3 அமர்வுக்கு மாத்தி இருக்கு. 7 அரசியல் சாசன கேள்விக்கான பதில் சொல்லப்பட்ட. ஆயுள் தண்டனை என்றால் எவ்வளவு, மத்திய அரசுக்கு இருக்கா, மாநில அரசுக்கு இருக்கா, 161 72 433 என்ன சொல்லுது, 434 இதெல்லாம் 5 நிமிஷம் சொல்லி முடிச்சாங்க. இப்ப இந்த 3 பேர் எதற்காக போட்டிருக்காங்க? தமிழக அரசு கொடுக்கப்பட்ட அது சரியானதா, அதிகார பகிர்வுல சரியானதா, இவங்களை விடுதலை பண்ணலாமா இல்லையா, விடுதலை பண்ண சொல்லி மாநில அரசு கேக்குது, மத்திய அரசு மாட்டேன்னு சொல்லுது. நீ ஒரு பஞ்சாயத்து தீர்த்து சொல்லி சொல்றாங்க. இதையே அந்த 5 பேர் செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல. என்னங்க அங்க எடுக்கப்பட்ட கேள்வியே வேறங்க. 3 பேர் இல்ல. என்னங்க நீங்க என்னைய மாதிரி கேக்குறீங்க? 5 பேர் நீங்க சட்ட வல்லுநர் மாதிரி சொல்லுங்க. நீங்க என்னைய மாதிரி எனக்கு விவரம் தெரியாது, நான் கேக்குறேன். இந்த வழக்கு 3 நீதிபதிகள் கொடுத்தது யாரு? 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சட்ட அமர்வு கொடுத்திருக்காங்க. எதற்காக? சார் இல்ல எதற்காக கொடுத்தாலும் அவர்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு 5 நீதிபதியை பைண்ட் ஆகுறது அர்த்தம். அது அந்த 3 பேர் இருக்கிறாங்கல்ல. இல்ல நீங்க தவறா வழி நடத்துறீங்க. அந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு ராஜீவ் கொலையாளிகளை விடுவிக்கலாமா வேண்டாமா, இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான். ரைட், விடுவிக்கலாம் சொல்லிட்டான்னு வச்சீங்களேன். அப்ப 5 பேர் கொண்ட நீதிமன்றம். அதுக்காக தான் சொல்றேன், 5 நீதிபதிகள் ஏற்கனவே வழிகாட்டி இருக்காங்க, விடுவிக்க முடியாது, இவர்கள் மீது கருணையை செலுத்த முடியாதுன்னு 5 பேர் சொல்லிட்டாங்க. முடிஞ்சிட்ட பிறகு அப்புறம் 3 பேர் ஏங்க போடணும்? சட்டத்தின்படிங்க பெயில் நீதிபதி பெயில் சொல்லிட்டா உடனே வெளியே வந்துட முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் அங்க போகணும், அங்க சிறை அதிகாரி கையெழுத்து போடணும், இவர் சொத்து ஜாமான் வாங்கணும், 44 ரூபா 50 ரூபா உழைச்ச காசு திரும்ப வாங்கணும், அதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும். பெயில் கொடுத்துட்டா டிவில நியூஸ் பார்த்தா ஓடி வந்துட முடியாது. ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? சோ முறைப்படி அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு பெயில் கொடுத்த உடனே மறுநாள் ஓட வந்துட முடியாது. தட் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங். சூரிட்டிஸ் கொடுத்துட்டு இருந்து அங்க போய் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையுமே பண்ணி வருது. ஒரு 2 இதுல இவர்களை விடுவிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குன்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இது உச்சநீதிமன்றம் நீங்க கேட்ட அத்தனை கேள்வி சொல்லிருக்கு. 161 72 161 மாநில அதிகாரம் பற்றி பேசுகிறது, 72 மத்திய அரசு அதிகாரம் பற்றி பேசுகிறது. இதே 5 அமர்வு கொண்ட நீதிமன்றம் 72 121 சொன்னா 72 தான் சுப்ரீம் சொல்லிருச்சு. ஆமா, இப்ப இவர்களுடைய கவர்னருடைய அதிகாரத்தை விட மத்திய அரசு அதிகாரம் தான் சுப்ரீம் சொல்லிருச்சு. மாநில அரசுடைய அதிகாரம் தவறா செயல்படுமானால் ஒரு வெங்கல கடைக்குள்ள பூந்த யானை போல மத்திய அரசுடைய அதிகாரத்தை செயல்படுத்தலாம் சொல்லுது. ஒரு அதிகாரப்பூர்வமா அகங்காரத்தை சேர்த்து பயன்படுத்தலாம் சட்டம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. மத்திய அரசு எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுதான் சொல்லுது சார். வெங்கல இதுக்குள்ள பூந்த யானை மாதிரி மத்திய அரசு எதோ வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சட்டம் இந்த பிரிவுல சார். அதுதான் சொல்றேன், இந்த பிரிவுல அது மாதிரி சொல்லுதுன்னு சொல்றேன். சுப்ரீமசி சார். இது வழக்கறிஞரா நீங்க ஹைகோர்ட் சொன்னதா சுப்ரீம் கோர்ட் மாத்தும். ஹைகோர்ட் சொன்னதா சுப்ரீம் கோர்ட் சொன்னதாங்க. எதுங்க சரியான சட்டம் கடைசியில் வருது? சுப்ரீம் கோர்ட் சொல்றதா நம்ம அவ்வளவுதாங்க. அத மாதிரி மாநில அரசா மத்திய அரசான்னு வரும்போது மத்திய அரசு சொல்றதாங்க சட்டம் சொல்லுதுங்க. இல்ல ஒரு விஷயம், அதாவது
இந்த ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமர், எதிர்காலத்தில் பிரதமராக வரக்கூடியவர், கிட்டத்தட்ட தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டில் தொடர்ந்து தலைமையை வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்த உலக மக்களால் மதிக்கப்பட்ட தலைவர் ஒரு பெரிய சதி திட்டத்தின் அடிப்படையில் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த படுகொலை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தாலே, உச்ச நீதிமன்றத்தாலே தண்டிக்கப்படுகிறார்கள். கருணை மனு நிராகரிக்கப்படுகிறது. 7 பேர் அப்போ சிறையில் இருக்காங்க. நான் கேட்கிறேன், இது இந்திய இறையாண்மைக்கு எதிராக 100 கோடி மக்கள் தங்கள் விருப்பம் ஒரு தேர்தல் மூலமாக இந்த நாட்டுக்கு நீங்கள் பிரதமராக வர வேண்டும் என்று வாக்களிக்கிற சூழலில் இந்த படுகொலை நிகழ்த்தப்படுகிறது. அதாவது மக்களுடைய அபிலாஷைகள், எதிர்பார்ப்புகளை தகர்த்து சின்னாபின்னமாக்குற வகையில ஒரு அண்டை நாட்டிலிருந்து ஒரு சதி திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஒரு படுகொலை செய்யப்படுகிறார். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனையாக பார்க்காமல் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை அச்சுறுத்துகிற ஒரு நடவடிக்கை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருந்த ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு தான் இவர்களை விடுதலை செய்யப்படுகிறது. 5.5 கோடி வாக்காளர்களின் 7.5 கோடி அபிமானத்தை பெற்ற தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இதை பார்க்காமல் இந்தியாவுடைய இறையாண்மையை, அடிப்படையை ஒரு தகர்க்கிற விஷயமாக இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டது. ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் விருப்புரிமையை நசுக்குவதற்கு, தகர்ப்பதற்கு ஒரு சதி திட்டத்தின் மூலமாக ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்சல் குரு கொல்லப்பட்டதுல அப்சல் குரூப்புக்கு இந்த பார்லிமெண்ட் தாக்குதல் தொடர்பு இருக்குமாங்கிறதே இது கட்சியை சேர்ந்த இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம் சொல்றாங்க. போலியன் கொண்டல கொண்டாங்கன்னு உங்களுடைய உள்துறை தயவு செய்து என்ன திசை திருப்ப வேண்டாம். நான் சொல்றேன், பார்லிமெண்ட் வாதங்கள் ராஜீவ்காந்தி படுகொலையோட ஒப்பிட முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ராஜீவ்காந்தி படுகொலையும் பாராளுமன்ற தாக்குதலும் வேறு வேறு விஷயம் சொல்லுங்க. அப்படி சொல்ல மாட்டேன். இது சிதம்பரம் சொன்னது, அப்சல் குரு சம்பந்தமாக சொன்னதை காங்கிரஸ் கட்சி அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று நாங்கள் இல்ல கோபம் நான் சொன்ன அதிகாரப்பூர்வம் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராக விட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சிதம்பரம் சொன்னது தனிப்பட்ட கருத்து என்று சொல்லியாச்சு. அதனால எங்க கருத்து கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் கேட்கிறேன், இதுல நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த 7 பேர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் 16 ஆண்டுகளுக்கு முன்பு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும். இன்றைக்கு அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஊடகங்கள் கருணையினால் அல்ல, சட்டத்தின் காரணமாக கருணையினால் அல்ல. நீங்க கருணை காட்டாமல் இருப்பதற்கு 11 ஆண்டுகள் நீதிமன்றம் தலையிட்டு விடவில்லை. உங்களுடைய கருணையினால் அல்ல, சட்டப்பூர்வமாக இருக்கிறார்கள். நாங்க கருணை மனுவை 11 வருஷம் கிடப்புல, நாங்க 7 வருஷம் வச்சிருந்தோம். அவங்க எங்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு, எங்கள் தலைவரை கொன்றுவிட்டார் என்கிற உணர்வோடு பழிவாங்கும் எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டு இருந்தால் கருணை மனுவை உடனே ரிஜெக்ட் பண்ணி உடனே எக்ஸிக்யூட் பண்ணிருப்போம். எங்களுக்கு அந்த நோக்கம் இல்ல. சட்டம் தன் கடமையை செய்யட்டும். நீதிமன்றத்தின் போக்குக்கே அதை நான் விட்டுட்டோம். நீங்க தங்களுடைய கடமையை செய்யலன்னு சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது. நீங்க முடிவு, நீங்க ஆதரவாக முடிவு எடுக்கல, எதிராக முடிவு எடுக்கல, கிடப்புல போட்டிருந்தீங்க. சட்டத்தை போட்டனா எங்களுக்கு பழிவாங்க நோக்கம் இல்ல அப்படின்னு நீ மன்னிச்சு விட்டுருங்க. நீங்க சொல்ற மன்னிக்க வேண்டியது நீதிமன்றம் அவர்தான் அவங்க விடுவிக்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் நாங்க ஏன் மன்னிக்கணும்? கருணை மனுவை அவர்களை நீதிமன்றம் விடுவித்தால் நாங்க ஒன்னும் ஆட்சேபிக்கிறோம். நீங்க நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். இந்த வழக்குல கருணை மனு கவர்னருக்கும் ஜனாதிபதி தான் போட முடியும். போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் போட முடியாது. போட்டாங்க. ஆமா, 11 ஆண்டுகள் உள்ள வச்சுட்டீங்க, மேலே உட்கார்ந்துட்டீங்க. இல்ல, கருணை மனுவை நீங்க குடியரசுத் தலைவருக்கு போட்டீங்கன்னா அது ஹோம் மினிஸ்டருக்கு வரும். ஹோம் மினிஸ்டர் முடிவெடுத்துதான் இந்திய குடியரசுத் தலைவருக்கு போகணும். அது ஆக நாங்க 11 வருஷத்துல 7 வருஷம் நாங்க முடிவெடுக்கல. உங்களுக்கு பழிவாங்க உணர்ச்சி இல்லன்னு ஏன் அவர்களை நீங்கள் மன்னிக்கவில்லை? இல்ல இல்ல, நாங்க சொல்றேன் சார், சொல்றீங்க 3 பேர் பத்தி நாங்கள் கருணை மனுவை முடிவுக்கு கொண்டு அவர்கள் பழிவாங்க வேண்டும் நோக்கத்துல நாங்க செயல்பட்டது கிடையாது. அவர்களை தண்டிக்கிறது நீதிமன்றத்தின் போக்கு நாங்க விட்டுட்டோம். ஏதோ காங்கிரஸ் கட்சி பிரச்சனை அல்ல, இந்த நீதிமன்றம் தண்டித்து விட்டது. இந்த நாட்டின் நான் கேட்கிறேன், இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் கொல்லப்பட்டிருக்கிறார். என்ன செய்யணும்? அதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தண்டிக்கப்பட்டு முடிஞ்சு போச்சு. நான் கேட்கிறேன், ராஜீவ்காந்தியை கொன்றவர்களுக்கு காட்டுகிற கருணை நாட்டில் இருக்கிற மற்ற குற்றவாளிகளுக்கும் தண்டனை பெற்றவர்களுக்கு
உங்களுக்கு உண்டா? காட்டுவீர்களா? நீங்க முடிவெடுத்தீங்களா? இவர்களுக்கு காட்டுகிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு கிடைக்குதா? ஏன் மரண தண்டனை நிறைவேற்றலன்னு சொன்னா எங்களை மனிதாபனம் சொல்றீங்க. சரி, ஏன் வந்து அவங்களை விடுதலை பண்ணணும்னு சொன்னா நாங்க வந்து அமைதியா உட்கார்ந்து சட்டத்து கடமை செஞ்சீங்க. இல்ல முரண்பட்ட கருத்தை நீங்க இங்கே பதிவு பண்ணுங்க. நான் முரண்பட்ட கருத்தை உங்களுக்கு உங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மனிதாபனம் இருக்குமானால் அந்த 7 வரை விடுதலை நீங்க பண்ணிருக்க வேண்டியதானே சார்? யாரு மத்திய சொன்னீங்க? இல்ல இல்ல, நாங்க மனிதாபிமானம் வந்து இவர்கள் வந்து மிகப்பெரிய குற்றத்தை செய்தவர்கள். இவங்க வந்து எங்கெல்லாம் மனிதாபனம் இந்த பக்கம் கேட்டா மனிதாபனம் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கல. நாங்கள் வந்து அவர்களை வந்து தண்டிக்க வேண்டும் என்றோ விடுவிக்க வேண்டும் என்றோ எந்த நடவடிக்கையில நாங்க ஈடுபடல. சட்டத்தின் போக்குக்கு விட்டுட்டோம். நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கட்டும், நீதிமன்றம் விடுவிக்கட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனால் இவர்கள் நிரபராதிகள். ராஜீவ்காந்தி கருப்பா சிவப்பா தெரியாது, உயரமா குட்டையா தெரியாது, நான் ராஜீவ்காந்தியை பார்த்ததில்லை என்று அன்றைக்கு அந்த படுகொலையிலே காட்டப்பட்ட நளினி இல்ல இல்ல உங்களால் மனிதாபிமானம் காட்டப்பட்ட நளினி, அந்த படுகொலையில முருகனுக்கு இணையாக ஒரு பாத்திரத்தை வகுத்தவர் நளினி. ஒரு பெண்ணை வைத்து படுகொலை செய்வதற்கு இன்னொரு பெண் தேவைப்பட்டார், அவர்தான் நளினி. பேரறிவாளன் பேட்டரி பத்தி சொல்றாரு. நான் சொல்றேன் பேட்டரி பத்தி நளினிக்கு கருணை காட்ட சொன்னது கடிதம் எழுதியது திருமதி சோனியா காந்தி அவர்கள். ஐயோ, அது நான் என்ன சொல்றேன், ஒரு பெண் என்ற அடிப்படையில் ஒரு எங்கள் சோனியா காந்தி கருணை காட்டினாரு, குறைக்கப்பட்டது. நல்லா பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒரு பெண்ணை ஒரு ஆளை கொலை செய்வதற்கு ஒரு பெண் முன்னிறுத்தப்படுகிறார், அப்புறம் மனிதாபனம் காட்டுறதுக்கு இன்னொரு பெண் முன்னிறுத்தப்படுகிறார் சோனியா காந்தி. இருங்க, நான் என்ன சொல்றேன், தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஆயுள் தண்டனையா மாறினா அவர்களுக்கு வந்து நீங்க சொல்ற இந்த 20 வருஷம் 15 வருஷம் 40 வருஷம் எல்லாம் கிடையாது. ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் முழுவதும் சிறையில் எப்பயுமே தான். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு மட்டும் சிறப்பு ரீதியாக விடுவிக்க வேண்டும் அப்ப கூட நாங்க கருத்து சொன்ன எம் கே நாராயணன் விசாரிச்சிருக்கணும், அவருக்கு பலசும் தெரிஞ்சிருக்குன்னு சொன்ன அந்த எம் கே நாராயணன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நியமிக்கப்பட்டார், கவர்னரா ஒரு வருஷம் கூட சும்மா இருக்க கூடாது, மாறி மாறி அவருக்கு பதவிகள். நீங்க திசை திருப்பீங்க. நான் கேட்கறது, இந்த 7 பேர் வந்து உச்ச நீதிமன்றத்தாலே தண்டிக்கப்பட்டவர்கள், அவர்கள் விடுவிக்கப்படுவதும் சிறையில் இருப்பதும் சட்டமும் நீதியும் தன் கடமை செய்யணும். எங்களை பொறுத்தவரை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. கருணை மனுவே 7 வருடங்கள் நாங்கள் நிலுவையில் வைத்திருந்தவர்கள், அது முடிவெடுக்கப்படாமல் அது கிடப்பில் கிடந்தது. ஆக அப்படிப்பட்ட நாங்கள் அந்த மாதிரி போக்குக்கே நாங்க போகல. நாங்க இன்னைக்கும் எங்களுடைய எதுனா, இவ்வளவு பெரிய படுகொலையில சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசியல் கட்சிகள் இப்படி பரிந்து பேசுவதுதான் எங்களுக்கு விந்தையாக இருக்கிறதே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நான் சுருக்கமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த வழக்கின் போக்கில் எதிர்ப்பட்ட அரசியல்வாதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இந்த வழக்கோட போக்கில் எதிர்ப்பட்ட அரசியல்வாதிகள், அவர்களையும் விசாரித்திருந்தால் பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வந்துரும். அந்த எதிர்ப்பட்ட அரசியல்வாதிகள் யார் யார்? என்னுடைய புக்கில் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் படிக்காத சில நண்பர்கள் 21/5 நடந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண திமுக தலைவர் கருணாநிதியை விசாரிக்க வேண்டும். அடுத்தாப்புல அவரை ஏன் அங்க போகக்கூடாதுன்னு சொன்ன வைகோவை விசாரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் எம் கே நாராயணன் அந்த வீடியோ கேசட் எடுத்ததை பற்றி விசாரணை பண்ண வேண்டும். அந்த GS வாஜ்பாய் என்றவர் ஏன் எடுத்த உடனே LTT இல்ல அப்படின்னு வாதாடணும், எதுக்கு அவர் ஒரு வக்காலத்து வாங்கணும்ன்ற ஒரு இதோட நான் எழுதியிருந்தேன் ஒழிய இந்த குற்றவாளிகள் இவர்கள் அல்ல அப்படின்னு எந்த விதமே எழுதல. மேற்கொண்டு பல சம்பந்தப்பட்டவர்களை விசாரணை பண்ண வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கணும் ஒழிய அவர்களெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களை விசாரணை பண்ணி ஒரு காவல்துறை ஒரு புலனாய்வு துறையாகப்பட்டது கேஸில் சம்பந்தப்பட்டவர்களை விசாரணை செய்து அதற்கு மேற்கொண்டு அவர்கள் இன்வால்வா இல்லையான கண்டுபிடிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதையும் தடுத்து விட்டார்கள் என்றுதான் நான் சொன்னேன். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா சொன்னார் இல்ல, எனக்கு என்ன சந்தேகம், இப்போ நீங்கள் ரகோத்தமனாக 26 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்த வழக்குல, அதன் பிறகு 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது, அதன் பிறகு 4 பேருக்காக மாற்றப்பட்டது, மன்னிக்கிறோம் 4 பேருக்கு மாற்றப்பட்டது, 3 பேருக்கு மறுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே மரண தண்டனை விடுவிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு யாருமே மரண தண்டனை கைதிகள் இல்ல. இவர்கள் ஆயுள் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படக்கூடாதுன்னு ஏன் முடிவு எடுக்கணும்? யாரு எடுக்கணும்? இப்ப அது காவல்துறைக்கு புலனாய்வு அதிகாரிக்கும் அந்த ரைட்ஸ் இல்ல. நான் சொல்றேன், தண்டனைகள் மாற்றப்பட்டு கொண்டே இருந்த போது 25 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்கவங்க ஏன் விடுவிக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன்.
25 ஆண்டுகள் விடுவிக்கலான்றதுக்கு கூட அந்த விடுவிக்கிறதுன்றது நீங்க சொன்னாப்புல 161, 72, 432 இருந்து 435 சேர்க்கலாம். ஒரு ரெமிட்டன், சஸ்பென்ஷன், பாடன்ன்றது ஒரு குற்றவாளியாகப்பட்டது தான் குற்றத்தை ஒப்புக்கொண்டவனுக்கு கொடுக்க வேண்டிய வழிகள். அதை தான் கவர்மெண்ட் செய்யணும். அதை தான் விட்டுட்டு நான் கொலையே செல்லல, நான் இந்த வழக்குக்கே சம்பந்தம் இல்லாதன்னு சொன்னாலே they are not at all eligible for pardon. புரியுங்களா? அது முன்ன பாடன்ற வேர்டு யூஸ் பண்றது, நான் செய்த மன்னிப்பை செய்த குற்றத்தை மறந்து என்னை மன்னித்து விடுங்க, 25 ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லட்டும். அதை விட்டுட்டு நாங்க நிரபராதின்னு சொல்லும் போது என்ன பொறுத்தவரையில இந்த எந்த விதமான சட்டத்திலையும் இவங்களுக்கு இடம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சட்டத்தின் வாய்ப்புல அந்த இல்ல நேரம் குறைவா நம்ம நிகழ்ச்சி முடிக்க நேரம் வந்துருச்சு. சட்டத்தின்படி அந்த வாய்ப்பு இல்லை என்று இந்த வழக்குடைய புலனாய்வு அதிகாரி சொல்கிறார். நீதிமன்றம் என்ன செய்யறது? 3 முக்கியமான விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 1, 161வது பிரிவு மாநில அரசுடைய அதிகாரத்தை தெளிவாக வரையறுக்கிறது. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இவர்களுக்கு கருணை காட்ட முடியாது என்று சொல்லியிருக்கிறது. மத்திய அரசு இது தொடர்பான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இன் கன்சல்டேஷன் வித் சுப்ரீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இவர் விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுடைய ஆலோசனை செய்தான் சொல்லியிருக்கிறது. மத்திய அரசு என்ன முடிவெடுக்க போகிறது? இந்த 3 நீதிகள் அமர்வு எப்போது அமைக்கப்பட போகிறது? அவர்கள் இந்த மாதிரி முடிவெடுக்க போகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி 121வது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசு தன்னிச்சையாக இதன் முடிவை எடுக்குமா? பல்வேறு கேள்விகள் விடைதெரியாக இருக்கின்றன. மத்திய அரசு, சுப்ரீம் கோர்ட், மாநில அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே.